இன்றைய நிறைவு செய்தியாக சில வருடங்களாகவே உலகம் அமைதியின்றி இருப்பதாகவே பெரும்பான்மையான மக்கள் உணர்றாங்க. இது ஏதோ ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு சிரியா பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இஸ்ரேல்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஈரான்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான்ல பிரச்சனை, மூன்றாம் உலக போர் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல இந்தியா பாகிஸ்தானோட அந்த பிரச்சனைகள் கூட அது ஒரு 30-35 நிமிஷத்துல அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. உலக நாடுகள்லாம் வியந்து அதை பார்த்தாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை தொடங்கி 3 ஆண்டுகளுக்கு மேல இன்னும் தொடர்ந்து அது போய்கிட்டே இருக்கு. இப்போ இஸ்ரேல் ஈரானுக்கான பிரச்சனையும் அப்படிதான் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவுமே களத்தில் குதித்திருக்கிறது. இது எங்க போய் முடிய போகிறது? இதன் விளைவுகள் என்னவாக இருக்க போகிறது? நீங்கள் சொன்னது போல ஒரு பெரிய உலகப் போராக மாறுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் நிச்சயமாக நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, இது இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் அமெரிக்கா குண்டு இப்படிதான் எல்லாம் இப்படிதான் நம்ம பெரிஃபரல் அப்படி இப்ப பாக்குறோம். நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கூர்ந்து பார்த்தோம்னா இது வேற மாதிரி காட்சி தெரியும் நமக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா அதனுடைய அணு ஆயுத கிடங்குகள் ஒரு மலைக்கு கீழே அடியில பங்கர்ஸ் மாதிரி அங்க அடி வச்சிருக்காங்க. அது ஹாமர் 300 அடி 200 அடி உள்ள அப்படியே குடஞ்சி போய் அந்த இடத்த வெடிச்சு சிதறக்கூடிய உலகத்திலே அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அமெரிக்காட்டு மட்டும்தான் இருக்கு என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. ஆகவே ஈரானுடைய அணு ஆயுதம் ஏவுவதற்கான திறனை நாங்கள் முற்றுமாக அழித்து விட்டோம். இனிமேல் அணு ஆயுதத்தை அவங்க பண்ணவும் முடியாது. அதாவது அணு ஆயுதத்தை they cannot carry out. பல ஆண்டுகள் ஆகும். இப்படி அமெரிக்கா தலைவரே அறிவிச்சிட்டார். பொதுவாக இராணுவ அதிகாரி தான் அறிவிக்கணுதெல்லாம் இவரே முன்னாலே அறிவிச்சிட்டார். சரி, ஏத்துக்குவோம். இந்த அமெரிக்கா அந்த குண்டு வீசுவதற்கு முன்பு வரை இஸ்ரேல் என்ன சொன்னாங்க, ஈரான் ஹேஸ் த அட்டாமிக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டி இருக்கு, அதனால உலகத்துக்கு அச்சுறுத்தல், அங்க பயங்கரவாதிகள் இருக்காங்க, அவங்க கைக்கு போன என்ன ஆகுது, ஆகவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், அதனால அந்த கெப்பாசிட்டியை அழிக்க வரை நாங்கள் போர் தொடரும். இப்ப அமெரிக்கான்னு சொல்லிட்டா அந்த அட்டாமிக் கெப்பாசிட்டியை நாங்கள் சீர்குலைச்சாச்சு. அப்ப இஸ்ரேல் போர் தொடரக்கூடாது தானே? இந்த கேள்வி கரெக்டா தப்பா சொன்னீங்களே சொல்லி. இஸ்ரேலுடைய கோபம் அதிகமாயிருக்கும், இனிமேல் தான் போர் தொடங்கும் அப்படின்னு எங்க பார்வை இருக்காமா? இல்ல, அது சொன்னது சொன்னது நடந்தாச்சு இல்லையா? இது நீங்க எப்படி பார்க்கலாம்? இப்ப பாருங்க, இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு மேல உள்ள ஈராக்ல அமெரிக்கா பூந்து அப்படியே ஃபுல்லா துவம்சம் பண்ணி சதாம் ஹுசேனை பிடிச்சு அவர் ஏதோ ஒரு இடத்துல போய் மங்கல் ஒழிஞ்சார். அவர் தான் சதாம் ஹுசேனா DNA டெஸ்ட் எல்லாம் பண்ணி அவர் தூக்கி போட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சதாம் ஹுசேன் கெமிக்கல் வெப்பன் பயன்படுத்தி பயோ வெப்பன்ஸ் பயன்படுத்தி உலகத்தை அழிக்கப் போகிறார், உலகத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி இருக்கிறதான்னு சொல்லி உள்ள போயிட்டு அந்த மாதிரி கெமிக்கல் வெப்பன் இல்லை, பயோ கெமிக்கல் வெப்பன் ஒண்ணுமே இல்லை. என்ன நடந்தது? ஆட்சி மாற்றம் நடந்தது. அமெரிக்கா சொல்லக்கூடிய, அமெரிக்காவுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்ப அதை வெளியில சொல்லுவாங்களா? அது சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று காரணம் சொல்லி உள்ள போய் பிடிக்கணும். அப்ப அமெரிக்கா என்ன நினைக்கிறது, ஈரானிலும் இதே போல அமெரிக்கா விரும்பக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அங்க இருக்கணும். இட் ஷுட் பி வீக் கவர்மெண்ட். மன்மோகன் சிங் ஆட்சி காலம் இருந்தவரை இந்தியாவும் அப்படிதான் இருந்தது. அமெரிக்காவை தலையாட்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட் தான் உங்களுக்கு வேண்டும். ஆக உலகத்துக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய தலைமை பீடத்துல எப்பயும் அமெரிக்கா இருக்கணும். இதுதான் உங்களுடைய நோக்கம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, இஸ்ரேல் என்ன நினைக்கிறதோ அதை அமெரிக்கா செய்கிறது. இஸ்ரேல் என்ன நினைச்சாலும் அமெரிக்கா செய்யுது. அது தப்பா சரியாங்கிறத அறுத்து பார்க்கலாம். அமெரிக்கால மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி ஜூஸ். அதற்கு அடுத்ததாக செகண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டினா இந்தியன்ஸ். சமீபத்தில் ஒரு நண்பர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு விளம்பரத்தை எனக்கு பகிர்ந்தார் வாட்ஸ்அப்ல. என்ன போட்டிருக்கான, ஒரு ஆஸ்பத்திரியில we have Indian surgeons ஆடு. எங்க ஆஸ்பத்திரிக்கு வாங்க, இந்தியன் சர்ஜன்ஸ் நாங்க இத்தனை பேர் 35 பேர் இருக்காங்க. அப்ப இன்னொரு ஆஸ்பத்திரி அதே பேர் போட்டி போட்டுருக்காங்க, எங்க ஹாஸ்பிட்டல் 40 பேர் இருக்காங்க, எங்க ஹாஸ்பிட்டல் 50 பேர் இருக்காங்க, இந்தியன் சர்ஜன்ஸ் இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்க நம்ம நாட்டு டாக்டர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அந்த பைனான்சியல் கம்பெனி பெருமையா நினைக்கிறாங்க. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அப்ப இந்த அளவுக்கு அங்க என்ன சொல்றது, இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல பல பேர், CEO எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு, சுந்தர் பிச்சை, சத்யாநாத் எல்லாம் 2-3 பேர் நம்ம சொல்றோம். ஆனா
கிட்டத்தட்ட ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய பல கம்பெனிகள்ல ஃபர்ஸ்ட் ரேங்கோ இல்லை செகண்ட் ரேங்கோ மோஸ்ட் முக்கியமான மேனேஜர் ரோல்ல எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ல இந்தியன்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்தாலும் கூட இப்ப பாருங்க, எந்த ஆட்சி அதிகாரம் மாறினாலும் வந்து ஜூஸ் they are able to manipulate their agenda in US. எந்த அடுத்து வேற ஆட்சி வரட்டும், அப்ப இதே போல அவங்க செய்ய முடியும். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் ஹிந்துக்கள் ஒன்றுமே செய்ய முடியல. நாம் போறோம், வேலையை பார்க்கிறோம், வந்துடும். We are not influencing the American government. இதுவரைக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த சமயத்தை நான் கம்பேர் பண்ணி கோடிட்டு காட்ட விரும்புறேன். இன்னொன்னு பாருங்க, இந்த போர் ஆரம்பிச்சாச்சு. இப்ப என்ன ஆகும்னா, அந்த பெர்ஷியன் கல்ஃப், அந்த கல்ஃப் வழியா போகக்கூடிய போக்குவரத்து தடைப்படும் என்று சொல்கிறார்கள். ஈரான் கச்சா எண்ணெய் கச்சா கிட்டத்தட்ட ஒரு 20% ஆஃப் த crude is supposed to leave through that area, if I am right. அப்போ ஒரு 20% crude அங்கிருந்து வருது தடைபடுமையானால் என்ன ஆகும்னா, crude oil price ரைஸ் ஆகும். டிமாண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரீஜன் இருக்குல்ல, சவுதி அரேபியா, இந்த ரீஜன் முழுக்கவே மோஸ்ட் ஆஃப் த crude எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனிஸ் ஆர் அமெரிக்கன் கம்பெனிஸ். சவுதி அரேபியா பார்த்தேன், மேக்சிமம் அவங்க தான் இருப்பாங்க. அப்ப crude oil பிரைஸ் ரைஸ் ஆனால் அந்த அட்வான்டேஜ் யாருக்கு போகும்? அமெரிக்க கம்பெனிஸ்க்கு போகும். அப்ப இந்த ஈரான் யுத்தத்துக்கான செலவு பண்ணப்பட்ட தொகை அமெரிக்க கம்பெனிகள் லாபம் மூலமாக ஈடு செய்யப்பட்டு விடும். அமெரிக்காவுக்கு எந்த நோ லாஸ் நோ கெயின், மேபி கெயின் கூட அதிகமாக இருந்தாலும் வரலாம். அமெரிக்கா பொறுத்து ஒன்னும் நோ, இட் இஸ் நாட் பாதர்ட். பாருங்க, இப்ப பாதிக்கப்படக்கூடிய யாரு? மற்ற ஆயில் இம்போர்ட்டிங் கம்யூனிட்டி, ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா. அப்ப எந்த வகையில அமெரிக்கா பாதிக்கப்படல. நம்ம நினைச்சிருப்போம், ஓ இவ்வளவு செலவாச்சு உனக்கு, வேற வகையில் வரும், அது யாரும் யோசிச்சு பார்க்க மாட்டோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மத அடிப்படைவாதம் இருக்கிறதோ அந்த மத அடிப்படைவாதத்தை தூண்டிவிட்டு அதை பகடைக்காயாக அவர்களை பயன்படுத்தி கொண்டு தனக்கு தேவையான வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் அமெரிக்கா. இப்ப ஆப்கானிஸ்தான்ல ரஷ்யா உள்ள வரும் என்று சொல்லி தலிபானை வளர்த்து விட்டாங்க. வளர்த்து விட்டது யாரு? யுஎஸ். அப்ப முஸ்லிம் அடிப்படைவாதத்தை ஊதி விசிறி வளர்த்தி விட்டுட்டு தனக்கு தேவையான வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் எல்லா டக்குன்னு ஒரு ஆள் கிளம்பி போயிட்டாங்க. அந்த எல்லா பிளைட்டு, ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு கிளம்பியாச்சு. பாத்தீங்கல்ல, விளையாடிட்டு இருக்காங்க, என்ன பண்ண தெரியல. அது சுலபமா செய்வாங்க. ஆகவே முஸ்லிம்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய மத அடிப்படைவாதத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டு அமெரிக்கா தனக்கு சாதகமான செயல்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அப்ப உலகத்துல எல்லாருக்கும் பாடம் அமெரிக்கா சொல்லிக் கொடுக்குது, ஆனா யாரும் கத்துக்க மாட்டேங்கிறோம். அதனால நீங்கள் வருவது போல இன்னொரு உலகப்போர் வருமா என்று தெரியல. ஆனால் இப்ப நடந்திருக்கக்கூடியது, இதனால வரக்கூடிய விளைவுகள், க்ரூட் பிரைஸ் நிச்சயமாக உயரும். இட்ஸ் அ லாஸ் டு ஹியூமானிட்டி என்று மட்டும் சொல்ல முடியும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்.